அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு, எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை செய்ய வேண்டும், கன்னி ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யார் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா எனும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்குது. சிலருக்கு எதிர்பார்த்த பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு. உறவினர்களுடைய வருகையால் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படக்கூடும். திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் அல்லது பிள்ளைக்கு திருமண முயற்சிகளை மேற்கொள்ளலாம். நல்ல வரன் அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. பழைய கடன்களை தந்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். உறவினர்களுடைய வருகை உங்களுடைய வீட்டில் விசேஷத்தில் கலந்து கொள்ளக்கூடியதாகும். சிலருக்கு திடீர் பயணங்கள், அதனால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு உற்சாகமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படலாம். இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான சாத்தியம் உண்டு. அலுவலகத்தில் பணியின் காரணமாக உங்களுக்கு வெளியூர் பயணம் செய்ய வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் முக்கியமான முடிவுகள் எதையுமே இப்பொழுது நீங்கள் எடுக்க வேண்டாம். அவசியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டாலும் தகுந்தவர்களுடன் ஆலோசனை கேட்டு செய்வது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் தரக்கூடிய ஒரு காலம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலக சூழ்நிலைகள் மகிழ்ச்சி தருவதாக இருக்குது. கன்னி ராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலையை நீங்கள் கொண்டு வருவீங்க. உங்களுடைய தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாகவும் இந்த பயணம் உங்களுக்கு நல்ல பல வாய்ப்புகளை தரக்கூடிய வகையிலையும் சொல்லப்பட்டிருக்கு. கிரக நிலைகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு நிலைமைகளை கொண்டு வரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. கன்னிராசியை பொறுத்தவரை உங்களுக்கு ஜோதிட ரீதியாக இந்த காலகட்டத்தில் பணி சூழல் முன்னேற்றம், அதன் மீதான மரியாதையின் உயர்வு ஏற்படும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளும் தொடர் முயற்சிகள் இறுதியில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. உடல்நிலையும் குறிப்பிடத்தக்க அளவு மேம்படலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மிகுந்த ஆரோக்கியத்துடன் செயல்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பரஸ்பர மனக்கசப்பிற்கு வழிவகுக்கும் இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் உங்களுடைய மனதிற்கு அமைதியற்ற நிலையில் வைத்திருக்கக்கூடியதாக இருக்குது. வாரத்தின் இறுதியில் வாழ்க்கை படிப்படியாக ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய வகையில் இருக்குது. எதிர்காலம் குறித்த சில உறுதியான முடிவுகளை நீங்கள் எடுக்க வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் மனநிறைவையும் நீங்கள் காண்பிப்பீங்க. பயணங்கள் மேற்கொள்வதற்கு பெண்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையிடத்தில் அமைதியான நேரத்தை செலவிடுவதை நீங்கள் ரசிப்பீங்க. உங்களுக்கு உடல்நலம் கணிசமாக மேம்படக்கூடியதாகவும் பணியிடத்தில் தொடங்கப்படக்கூடிய புதிய திட்டம் தொடர்பான ஈகோ சார்ந்த பிரச்சனைகள் மோதல்கள் அதிகரிக்கக்கூடும். ஒரு பெண்ணின் உதவியால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். நிதி விஷயத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல ஒரு மேம்பாடு ஏற்படக்கூடியதாக இருக்குது. சிலருக்கு பல்வலி, சளி, காய்ச்சல் போன்ற உபாதைகள் நீங்கி அவதிப்படக்கூடும். வாரத்தின் இறுதியில் உங்களுக்கு சாதகமாக மாறும். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான அமைதியான ஒரு நிலையை நீங்கள் கொண்டு வருவீங்க அப்படின்னே சொல்லலாம். காதல் உறவில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. வியாபாரத்தில் விற்பனையும் வருமானமும் உங்களுக்கு அதிகரிக்கலாம். புதிய முயற்சிகளில் நீங்கள் எச்சரிக்கையாக ஈடுபடலாம். குடும்பத்தில் புரிந்துணர்வு இல்லாத ஒரு நிலை, பிள்ளைகளால் மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு இணக்கமான சூழ்நிலைகள் இருக்குது. எதிர்பார்த்த மாறுதல்கள் வரலாம். வாரத்தில் உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு மாற்றம். வியாபாரத்தை பொறுத்தவரை பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொழிலை விரிவுபடுத்த ஏற்றமான ஒரு நேரம். குடும்பத்தில் இருந்து வந்த விவகாரங்கள் நீங்கும். பிள்ளைகளால் சிரமங்கள் ஏற்படலாம். பொதுவாக கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு பணவரவு அதிகரிக்கக்கூடியதாகும். இரவு பகல் பாராமல் நீங்கள் உழைக்க வேண்டும். கலைத்துறையில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைத்து உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் தொழில், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் மேன்மைக்காக நீங்கள் பாடுபட வேண்டிய வகையில் தான் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலையும் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி ஏற்ற இலக்கம் கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். சூரியன் 7ல் இருப்பதால் அடுத்தவருடைய விஷயத்தில் அனாவசியமாக நீங்கள் தலையிடக்கூடாது. வியாபார விஷயத்தில் அலட்சியமாக நீங்கள் செயல்பட வேண்டாம். புதிய முதலீடுகளையும் கவனமாக நீங்கள் செய்ய வேண்டும். இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாகும். உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு.
பொதுவாக கன்னிராசியில் உத்திரம் 3-4 பாதங்கள், அஸ்தம் சித்திரை 1-2 பாதங்களாக இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில் சூரியன் புதன், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய், ரண ருண ரேகஸ்தானத்தில் சனி ராகு, தொழில் ஸ்தானத்தில் குரு, அயன சயன போகஸ்தானத்தில் சுக்கிரன் கேது என கிரக நிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டம் நீங்கள் நீண்ட நாட்களாக முயற்சி செய்த காரியங்கள் வெற்றியே பெற்றுத்தரும். வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகலாம். திடீர் செலவுகள் ஏற்படும். சிலருக்கு மருத்துவ செலவு செய்ய வாய்ப்பு இருக்குது. வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடலாம். தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கக்கூடியதாகும். கடன் விவகாரங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பயந்து வேலை செய்ய வேண்டி இருக்கும். உழைப்பு அதிகரிக்கக்கூடியதாகும். இந்த காலகட்டத்தில் உறவினர்களுடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடு உண்டாகலாம். சொத்து விவகாரங்களில் கவனமாக இருக்க வேண்டும். உறவினர்கள் நண்பர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கலைத்துறையில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த மன அழுத்தம் நீங்கும்படியான ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகலாம். அரசியல்வாதிகளுக்கு மனம் மகிழும்படியான ஒரு சூழ்நிலை உருவாகும். வெளியூர் செல்ல நேரிடலாம். பெண்களுக்கு எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். சுப செலவுகள் ஏற்படலாம். மாணவர்கள் கல்விக்கான பணிகளில் தாமதம் உண்டாகக்கூடியதாகவும் உழைப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உத்திரம் 2-3-4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய எதிர்ப்புகள் விலகி செல்லக்கூடியதாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் அதிக உழைப்பின் மூலம் லாபம் கிடைக்க பெறுவாங்க. பொருளாதார தொடர்பான எடுக்கும் முயற்சிகள் சாதகமான ஒரு பலன்களை பெற்றுத்தரும். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையுமே கூடுதல் உழைப்பின் மூலம் செய்து முடிக்க வேண்டிய இருக்கும். மனதில் ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாகலாம். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தீரக்கூடியதாகவும் எதிர்பார்த்த தகவல் நல்ல தகவலாக இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையே எந்த ஒரு முடிவையும் நிதானமாக யோசித்து எடுப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் சகோதரர் வகையில் உங்களுக்கு உதவிகள் எதிர்பார்க்கலாம். தொலைபேசி மூலம் உங்களுக்கு சிலருக்கு புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடியதாக லாபம் கூடக்கூடிய வகையில் இருக்குது. முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. சித்திரை 1-2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் நீங்கும். நெருக்கடியான நேரத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைச்சிருக்கு. உங்களுடைய முயற்சிகளில் சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கும். மாணவர்கள் கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும். பொருளாதார விஷயத்தில் பிரச்சனைகள் இருக்காது என்றாலுமே வைத்திய செலவும் அல்லது வீண் விரய செலவும் தவிர்க்க முடியாததாக இருக்குது. கடந்த காலத்தில் உங்களை நீங்கள் விட்டு சென்றவர்கள் திரும்பி வந்து சேர்வாங்க. உறவு பலப்படலாம். பெருமாளை தீபமேற்றி வணங்கி வர எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு தொடர்பான பிரச்சனைகள் தீரக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் கொண்டு வர பாடுபடக்கூடிய வகையில் தான் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரலாம். சிறு சிறு பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சியை உருவாக்கக்கூடியதாகவும் இருக்குது. வாழ்க்கை துணை ஆதாயம் ஏற்படலாம். பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கை துணையின்படி நடந்து கொள்வாங்க. தாயின் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாக. சகோதரர்கள் கேட்ட உதவிகள் செய்து தருவாங்க. தந்தை வழி உறவினர்கள் வருகையால் உங்களுடைய குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய சலுகைகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். லாபம் அதிகரிக்கலாம். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டு உங்களுடைய மனதை சஞ்சலப்படுத்தும். அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணி சுமை குறையக்கூடிய சலுகைகள் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டம் தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் மேன்மைக்காக நீங்கள் பாடுபடக்கூடிய வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. நிதி நிலைமை உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தரக்கூடியதாக கவனமுடன் முதலீடு செய்வீங்க. அந்த அளவுக்கு அதிகப்படியான பொருளாதார ஆதாயங்கள் நீங்கள் பெறுவீங்க. குடும்பத்தை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு இளம் நபர் குறித்து உங்களுடைய மனதில் ஒரு விதமான கலக்கமும் அமைதியும் நிலவும். பணியிடத்தில் நீங்கள் தனிமையை உணர்வீங்க. உங்களிடம் கிடைக்கக்கூடிய உரிய அங்கீகாரமோ அல்லது கவனமோ கிடைக்கவில்லை என்ற உணர்வு ஏற்படும். உங்கள் காதல் உறவுல சம்பந்தப்பட்ட ஒரு பெண்ணின் காரணமாக உங்களுடைய மனம் அமைதியற்று காணப்படலாம். வாரத்தின் இறுதியில் பெரியோர்களுடைய
ஆசையுடன் செயல்படுத்துவது உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் தேடித்தரக்கூடிய வகையில் நீங்கள் உணரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இதே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.